இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்றதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் டூல் தான் கணக்கை கேட்டுருக்குறோம். 15 கிலோ பேருங்கோ. இந்த எத்தனை கிலோன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். 15 பேக்கெட் ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்தீங்களா? அதோட குரக்கன் மாவு வந்து வேறுங்கோ 4 கிலோ கேட்டிருந்தோம். பேருங்க ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதோட அரிசி மாவு வந்து 2 கிலோ கேட்டிருந்தோம். இந்த 2 கிலோ இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டிருக்கிற பொருட்கள். இன்றைக்கு நான் வந்து அவசரமாக வீடியோ எடுக்கிறதால நான் வந்து விரைய இல்லாமல் போயிட்டுது. சாரி. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. இவ்வளோ தான் அந்த அக்கா வந்து இப்போ இங்கே வந்திருக்கிறா. ஸ்ரீலங்காவுக்கு எடுத்து கொண்டு போகிறா. தூள் தான் கூட கேட்டிருக்கிறா பாருங்கோ. ஓகே. இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? இந்த பார்த்தீங்களா இந்த கேட்டு. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல வந்திருக்கிறோம். இந்த விளையாடுற இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு இடம். இங்கே வேறு தம்பி எப்படி ஏறிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நான் வந்து வர மாட்டேன். பார்த்தீங்களா தம்பி குட்டி கவனம். ஓ தண்ணியா இருங்க. அது மழை பெஞ்சது. இங்கே சிட்டியான மழை. இந்த அருகம்புல்லுண்ணா அருகம்புல்ல பார்த்தீங்களா? இங்கே காட்டுங்க. பார்த்தீங்களா அருகம்புல்ல சூப்பராக இருக்குது. அருகம்புல் பச்சை பசராக இருக்குண்ணே. இந்த கிணக்கு விளையாட்டு இது பொருள் இருக்குது. இங்கே குளம் இல்லாமல் இருக்குது. வாங்க காட்டுவோம். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்கேண்ணே. இஞ்சால அங்கால வந்து இது கட்டியிருக்கேன். சுவாமி வந்து தீர்த்த மாறுற இடம். இஞ்சி பாருங்கோ. தம்பி குட்டி சரி பாட்டை ஒன்றும் போடாமல் விட்றான். வரலாமா? இப்போ நானும் இப்போ சின்ன பிள்ளையாக மாற போகிறேன்னா. ஆனால் பயமாக இருக்குது. தண்ணி எல்லாம் அன்றைக்கி இங்கே மழை தண்ணி. இங்கே வேறுங்கோ. தம்பி கவனம் தம்பி. இங்கே வேறுங்க. இங்கே எனக்கு ஏறக்கூடியது இல்லை. இப்போ இந்த பேசுவினம் சின்ன பிள்ளைகள் ஏறி இருந்தா இதில் ஏறி இருக்கட்டா. இங்கே வாங்க. இதில் இருந்தா எப்படி இருக்குது தம்பி? நல்லா இருக்குண்ணா ஜும்பிச்சா. ஓகே. வணக்கம் ரவுகளே. நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து இப்படி ஒரு சின்ன இடத்த வந்து உங்களுக்கு காட்டுவோமென்ட்டு இப்படி போனாங்கள் அலுவலாக அப்படியே கண்டுட்டு ஒரு கட்டிங் போடுவோமென்ட்டு சொல்லிட்டு நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோமென்று சொன்னால் சாப்பாடுகளுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறோம். எங்களோட வீட்டிலேயே இருக்கிற மாங்காயை ஆஞ்சு அதில் உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் செய்து காட்ட போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாங்காய் ஊறுகாயை செய்வினோம். அதே மாதிரி நானும் சில என்னென்னு சொல்கிறது வெயிலில் காய வச்சு மாங்காயத்தான் இன்றைக்கி அதில் ஊறுகாய் செய்து காட்ட போகிறேன். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. இப்போ வாங்க நாங்கள் அங்காள மிச்சத்தை போய் காய்ப்போம். இந்த பனியடியில் வெயில் ஆகிறாது. தம்பியும் விளையாடி கொண்டு நிற்கிறான். கண்டிப்பாக நீங்களும் இந்த பனியை மேலே காட்டுறீங்களா பனியை? ஓகே. இப்போ வந்து நாங்கள் நல்ல என்ன பூ ஊஞ்சால் அடியிலையா அம்மா அவன் ஆடப்புறான்னு நான் சொல்கிறேண்ணா விடான். ஓகே. இன்றைக்கு வந்து நாங்கள் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்து கொள்ளுங்கோ. ஓகே. இப்போ வாங்க நாங்கள் அந்த மாங்காய் ஊறுகாயை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டன் முருகா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்கட மரத்து மாங்காயில் தான் இன்றைக்கு ஊறுகாய் போட போகிறோம். பாருங்கோ மாங்காயில் எவ்வளோ கிடக்குன்னு சொல்லி பாருங்கோ. இந்த குழியாக காய்ச்சிருக்குது. இது வந்து நாங்கள் பழுக்க வச்சு சாப்பிட்டா இன்னும் இல்லையன்ற டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் மாங்காயை ஆய போகிறோம், பறிக்க போகிறோம்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த பாருங்க கதிரை வச்சுருக்கேன். கதிரையெல்லாம் நேர போகிறேன்னா என்னென்னு சொன்னால் நான் நேருவோம். கதிரையில் வெறிலேண்டு ஆஞ்சி தரணும். ஓகே. இப்போ வந்து நாங்கள் மெல்லிசா இதை கத்தியால் தான் வெட்டி எடுக்க போகிறேன். இஞ்சாலையும் கூட குழி அஞ்சாலை ஒரு முன்னிக்குது. இஞ்சே எல்லாம் முத்திட்டு என்ன முத்திட்டுதல்ல எல்லாம் வாங்க முத்திட்டுது. மேலே நிறைய இருக்கு மாங்காய் எங்களுக்கு.
நாங்கள் இப்படி வெட்டி எடுத்தோம்டா நல்லது மாங்காய். அப்படியே உடைச்சும் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும் இந்த மாங்காய் கண்டா. என்ன சூப்பர். இப்போ வந்து மரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு மேடம். என்னடி மெட்டாத போலடக்கா பேரத்தில் வெட்டினது. இஞ்சாலாயும் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து ஊறுகாய்க்கு மாங்காய் காணும். இருந்தாலும் மாங்காய் கிடக்குது கணக்கு. இப்போ வந்து நாங்கள் இவ்வளோத்தையும் கொண்டு போய் கழுவி எடுப்போம். வந்து நாங்கள் மாங்காயை நல்லபடியாக கழுவி எடுப்போம். பாருங்கோ, நான் வந்து இந்த கொப்போடையே போட்டுவிட்டேன். இப்போ வந்து நாங்கள் கொப்பை இதுக்குள்ளேயே வச்சு உடைச்சி நல்ல வடிவாக 2 தண்ணியில் கழுவி எடுப்போம். இந்த பார்த்தீங்களா மாங்காயை அது தண்ணியில் போட்ட உடனேயே இந்த கொப்போலெல்லாம் முறிஞ்சுது. இந்த பார்த்தீங்களா, எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இனிமேல் நாங்கள் இதை நல்ல வடிவாக வெட்டி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இதை மாங்காயை ஒன்றாக வெட்டுவோம். நல்ல முத்தின மாங்காய், ஆக இனிப்பு மாங்காயாக போடாதேங்கோ. இந்த பால் தானே, இதை நாங்கள் முதல்ல வெட்டுவோம். பார்த்தீங்களா, இதை வந்து கழிப்போம். இனிமேல் வந்து நாங்கள் தோல் ஒன்றும் சீவ மாட்டோம். இதை இப்படியே துண்டு போட்டுட்டு பார். இது வந்து பெரிய மாங்காயன்றபடியாக கொஞ்சம் வெட்டுற கஷ்டம்தான். இல்லை உற்றமாக கிடக்கும் மாங்காய். பார்த்தீங்களா, இப்படி பிளந்தான் எடுக்க வேணும். ஓகே, எங்களுக்கு இந்த இது வந்து என்ன கொட்டி என்ன தான் சொல்கிறது, விதை என்று சொல்லலாம். ஓகே, இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நீட்டு போக்கில் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக முதல்ல வெட்டுவோம். சில பேர் சதுரமாகவும் வெட்டலாம். அது நீங்கள் விரும்பினா சதுரமாகவும் வெட்டலாம். பாருங்கோ, இது வந்து ஊறுகாய் வந்து தோலோடு போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அந்த கரையாமை இருக்கும், அதனால தான். இப்போ பாருங்க, இந்த நீட்டு போக்கா வெட்டிட்டேன். இந்த மாதிரிக்கு நீங்கள் நல்ல மெல்லிசா வெட்டினாலும் வெட்டலாம். அந்த ஊறுகாய் வந்து கரையாமல் இப்படி வெட்டினா கொஞ்சம் கரையாமை இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வெட்டுங்க. இப்படி வெட்டினா இந்த ஆக சீவு பட்டு போடும். அதனால் இந்த பதத்தில் வெட்டிட்டேன். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து இப்படி ஒரு ஷேப்பில் வெட்டி எடுப்போம். பாருங்க, இந்த வெட்டைக்குள்ளே இந்த மாதிரி வெட்டுங்க. எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் சதுரமாக வெட்டினேன். வெளியே வந்து நான் காய வச்சு தான் எடுக்க போகிறேன். சில பேர் வந்து கழுவின உடனே இந்த மாங்காயில் எடுக்கிற ஈரம் எல்லாத்தையும் துடைச்சி எடுப்பினோம். ஆனால் இது வந்து நான் வெயிலில் காய வைக்கிறபடியால் இப்போ வந்து நான் இந்த ரேயில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லா மாங்காயும் வெட்டிட்டோம். பாருங்கோ, இன்னும் வந்து இதை வந்து நாங்கள் ஒரு நாள் வெயிலில் நல்லா சுண்டாக காய வேணும். நீங்கள் 2 நாள் வெயிலையும் வைக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதங்கள் போகக்கூடாது. அதனால் பாருங்க, இது வந்து ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு நாங்கள் எடுப்போம். இப்போ வந்து நான் ஒரு வெயிலில் ஒரு டீப் ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்படி ரேயில் மாங்காயை வடிவாக வச்சுட்டு நல்ல வடிவாக இப்படி பெறைய விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாள் வெயில் எங்களுக்கு காணும். இப்போ இது வந்து நல்ல வடிவாக அந்த மடங்கட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் மாங்காயெல்லாம் வடிவாக ஒரு வெயிலில் காய வச்சிட்டோம். பார்த்தீங்களா, காய வச்ச உடனே எப்படி கலரெல்லாம் மாறிடுதுண்டு. இப்போ நீங்கள் இதை வந்து காய வைக்காமலும் எடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு விதமாக செய்யலாம். மாங்காய் ஊறுகாய் அவிய வச்சும் உடனடியாகவும் செய்யலாம். அது கிடக்காது, வச்செடுக்கலாம். வருஷக்கணக்கில் இப்படி காய வச்சு எடுத்தால் நல்ல வருஷக்கணக்கில் வச்செடுக்கலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு மாங்காய் வந்து ரெடி ஆகிட்டுது. அதோட வந்து முக்கியமாக நல்லெண்ணெய் தேவை. அடுத்தது மஞ்சள் தூள் 25 கிராம் எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன்.
இந்த தூள் வந்து 150 கிராம். மற்றது இது வெந்தயம் வந்து 75 கிராம். அதே மாதிரி கடுகும் ஒரு 75 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நாங்கள் இந்த கடுகையும் இந்த வெந்தயத்தையும் வறுத்தெடுத்து கொண்டு வருவோம். வந்து நாங்கள் வெந்தயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் நாங்கள் வறுத்ததுக்கு பிறகு தான் கடுகை போட வேணும். இது கொஞ்சம் வறுவடட்டுக்கும். இப்போ எங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து வறுவட்டது காணும். அதோட வந்து கடுகையும் போட்டுக்கொள்கிறேன். இதையும் படிவா நாங்கள் வறுப்போம். இந்த கடுகு வந்து வடிக்கு மட்டும் வறுத்தமெண்டா காணும் எங்களுக்கு. அப்புறம் ஆற விட்டுட்டு நாங்கள் இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கணும். பாருங்க கடுகு வந்து வடிக்குது எங்களுக்கு. இப்போ வந்து பதம் காணும். நாங்கள் இதை வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நாங்கள் இதை மிக்சி கப்பில் போட்டு நல்ல பவுடராக அடித்து எடுப்போம். ஏன் இந்த கடுகு நாங்கள் கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்தெடுக்கிறோம்னு சொன்னால் இந்த ஊறுகாய் வந்து கனகாலமாக இருக்கும், வருஷக்கணக்கில் இருக்குமென்றதுக்காக தான் நாங்கள் இதை வறுத்து போடுறது. வறுக்காம போட்டிங்கன்னு சொன்னால் சில வழியில் வண்டடிக்க வலிக்கிட்டுடும். ஓகே, நாங்கள் இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு மிக்சி கப்பில் போட்டு அடித்து எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் கடுகு மற்ற வெந்தயம் எல்லாம் நல்ல வடிவாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கோ. ஓகே, இது ஒரு பக்கமாக இருக்கட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் மண் சட்டியில் தான் இந்த ஊறுகாயை செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் வேறு பாத்திரங்களுக்குள்ள செஞ்சீங்களா அந்த புளிப்பு தன்மைக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் பாருங்கோ. இப்போ முதல்ல வந்து நாங்கள் மாங்காயை போட்டுக்கொள்ளுவோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் மாங்காய் எல்லாம் வடிவாக போட்டுட்டோம் பாருங்கோ. உடனே அந்த இப்படியான மாங்காய் எழுதுகள்னு சொன்னால் டக்குன்னு கொசு பிடிக்க வலிக்கிட்டுரும். அதனால் வடிவாக மூடி வச்சு தான் நான் ஏற்கனவே காய வச்சதும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் உப்பை போட்டுக்கொள்வோம். நான் வந்து பெட்டிய மாங்காயை 2 எடுத்தேன் நான். அதனால் இவ்வளோ உப்பு எனக்கு தேவை. அதனால் இவ்வளோ உப்பு எடுத்தேன் நான். நீங்கள் உங்களோட எத்தனை மாங்காயோ அத்தனை அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கொள்ளுங்கோ. அதோட வந்து தூள் பாருங்கோ, தனி மிளகாய் தூள். அடுத்தது வந்து வெந்தயமும் கடுகு மடித்து வச்சுருந்தாங்கள்லானே அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து மஞ்சள் தூள். பாருங்க நல்லெண்ணெய் வந்து இந்த இப்படி ஒரு கப் எடுத்துருக்கேன். அதால் முதல் 2 கப் நல்லெண்ணெயை விடுவோம். இப்போ இதை விட்டுட்டு காணாண்டா நாங்கள் விட்டுக்கொள்ளலாம் இன்னும். ஓகே, 2ம் விட்டாச்சு. இனிமேல் இதை வந்து நாங்கள் வடிவாக கலந்தெடுப்போம். ஓகே பாப்போம். இப்போ வந்து நாங்கள் இதை நல்ல வடிவாக பிரட்டி விட போகணும். இந்த முதல் பார்த்தா எங்களுக்கு காணாத மாதிரி தான் இருக்குது. இந்த விட்ட நல்லெண்ணெய் அஞ்சு பாருங்க. இந்த உங்களுக்கே தெரியும், தெரியுது நல்லெண்ணெய். இப்போ வந்து இதை நல்ல வடிவாக பிரட்டி விட வேணும். பார்த்தீங்களா என்ன மாதிரி கலராக இருக்குண்டு. இப்போ வந்து எங்களுக்கு நல்லெண்ணெய் இதுக்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஊறி வரத்தான் எங்களுக்கு மேலால் வந்து நல்லெண்ணெய் நிற்கும் பாருங்க. ஓகே, எங்களுக்கு பாருங்க இப்போ நல்ல வடிவாக எல்லாம் கலந்துட்டேன். இனிமேல் வந்து இதை நாங்கள் இப்படி சரி சமன் ஆக்கி போட்டு இப்படி சமப்படுத்த வேணும். இப்படி ஆக்கி போட்டு நாங்கள் இதை மூடி ஒரு 4 நாளைக்கு இதை இப்படியே வைக்க வேணும். இங்கே வெயில்லையும் வைக்கலாம் விரும்பினா. இல்லைன்னு சொன்னால் வெயில் தேவையில்லை. ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு குளிர்ச்சியான இடத்துலையோ ஒரு இதான இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இனிமேல் இந்த மாங்காய் வந்து அப்படியே அவிய வேணும். இந்த நல்லெண்ணெய் போட்டு இந்த பொருள்கள் மசாலா தூள்களோடு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அவிஞ்சு வந்தால் ஓகே. நாங்கள் இப்போ 4 நாளைக்கு பிறகு இதை பார்ப்போம். நான் வந்து எனக்கு வெயில் இருக்கிறபடியாக நான் வெயிலில் தான் வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கோ, இந்த உங்களுக்கு எவ்வளோ அங்கே இந்த சூப்பராக தயாரிச்சிட்டோம் மாங்காய் ஊறுகாய். நான் வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கோ. இப்போ வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு 4 நாளைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக ஊறுகாய் எல்லாம் ஊறி நல்ல பதத்துக்கு வந்து நிற்கும் பாருங்கோ. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை மூடி போட்டு 4 நாளைக்கு மட்டும் இப்படி ஒரு ஓரமாக வச்சு விடுவோம். இப்போ வாங்குவோம் நாங்கள். எங்களுக்கு சரியாக 4 நாள் ஆகிட்டுது இந்த மாங்காய் ஊறுகாய் செய்து. ஒருக்கா வாங்குவோம் நாங்கள் பார்ப்போம். அதோடு வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் கிண்டி விட்டேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் காலமே பின்னேரம் மட்டும் 2 நேரமாக ஒவ்வொரு நாளும் கிண்டி விட்டு இன்றைக்கு 4 நாள் இந்த ஊறுகாய் செஞ்சு வாங்குவோம் நாங்கள் பார்ப்போம். அப்படியே நான் அகப்பையும் வச்சுருக்கிறேன் பாருங்கோ. மூடி திறந்தாச்சு. இந்த பாருங்க, அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே நிற்கிது பாருங்கோ. இந்த பார்த்தீங்களா
இப்படி வந்து நிற்கும் அந்த ஊறின பிறகு இந்த எண்ணெயை பார்த்தீங்களா விட்ட நல்லெண்ணெய் வந்து அந்த மாதிரி ஊறி நிற்கிது. நாங்கள் வந்து இப்படி பிரட்டி விட்டோம்னு சொன்னால் அது திருப்பி உள்ளே போயிடும். பிறகு நாங்கள் இப்படியே ஊற வச்சு இப்படியே பிரட்டி கொண்டு இருந்தோம்னா நல்லது. இப்போ சாப்பிட்றத விட இந்த ஊறுகாய் நீங்கள் வச்சு ஒரு 20 நாள் போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு சாப்பிட்றோம்டா இன்னும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன மாதிரி எண்ணெய் இல்லாமல் ரெண்டு எப்படி இருக்குது பார்க்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு என்ன அப்படியே எண்ணெய் இல்லாமல் ரெண்டு அப்படி அந்த மாதிரி வந்துருக்குது. இப்போ நாங்கள் இதை வச்சு சாப்பிடுவோம். 20 நாளைய பிறகு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டு தரும். இது வந்து இன்னும் கடுமையாக ஊறி நல்ல பதத்துக்கு இன்னும் பெற வேணும் என்ன இன்னும் மாங்காய் கனிஞ்சோணும் நாங்கள் வச்சு பார்த்து கொண்டிருக்கீங்கள. பார்த்து கொண்டிருக்கீங்கள உங்களுக்கு அந்த ஊறுகாய் செய்கிற பதத்தை தான் காட்டினாங்களே தவிர எங்களுக்கு நல்ல பதமாக வந்துட்டுது எங்களுக்கு ஊறுகாய். பார்த்தீங்களா இனிமேல் வந்து நாங்கள் போத்துருக்குள்ள போட்ட அப்புறம் மேலே நல்லெண்ணெய் வந்து வரும். வச்சு அப்படியே காயாமலுக்கு நாங்கள் இந்த ஊறுகாயை நல்ல பதமாக சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இதுக்குள்ள நீங்கள் விரும்பினால் உள்ளியும் போடலாம், வதக்கி போட்டு உள்ளியும் போடலாம். அதோட வதக்கி தான் போடணும், பஜ்ஜியாக போடக்கூடாது. வதக்கிட்டு போட்டிங்கன்னா இருக்கும். அதோட கருவேப்பமிலையும் வதக்கி போட்டு நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். விரும்பினா சின்ன வெங்காயமும் வதக்கி போட்டு இதுக்குள்ளே போட்டுவிட்டு வடிவாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் காலத்துக்கும் இப்படியே சாப்பிட்டு இருக்கலாம். ஒரு கொஞ்சம் இப்போ இந்த ஊறுகாயோடையே மட்டும் சோறை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த ஊறுகாய். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சாப்பாடும் இதோட சாப்பிட்டு காட்டே இல்லை. இதை வந்து நாங்கள் பிறகு சாப்பிட்டு கொள்ளலாம். இன்றைக்கி வெறுமனையே இப்படியே காட்டி முடிக்க போகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் கை வைக்கக்கூடாது. நாங்கள் போத்தலுக்குள்ளே போடுவோம். மெல்லிசாக இந்த கொஞ்சமாக எடுத்து இந்த கரையால் எடுத்து சாப்பிடுவோம் முருகன் என்ன வாங்க. சூப்பராக இருக்கு. அவர் சிரிக்கிறார். ஏன்டா சாப்பாடு இல்லையா அப்படி சிரிக்கிறார். என்ன ஏன் சிரிக்கிறீங்க? சாப்பாடு இல்லை வருமா சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட காட்டுவோம். என்ன இடைக்கிற வச்சு சாப்பிட காட்டுவோம். நல்லா இருக்குது உண்மையாண்டே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பார்க்க மாங்காயை பார்க்க வாய் வருது. அவர் எனக்கு திருப்பி காட்டுறார். சும்மா சாப்பிட்றத விட இந்த மாங்காய் ஊறுகாய் சாரி என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வெட்டி தூள் போலோட போட்டு சாப்பிட்றதான மாங்காய் இவ்வளோ ஊறுகாயும் செய்ய வலிக்கிட்டாலும் இனிமேல் இதுதான்ண்டா அவர் அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார். அடுத்து அதை விட இதோட நான் வெள்ளைச்சோறு வச்சு சாப்பிட்டு இருந்தேன்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நான் இனிமேல் தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கு இப்படியே பார்சல்கள் போட்டு கொண்டு வெளியால் போட்டு வந்ததால் இயலாமல் போயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இனிமேல் தான் சமைக்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். பாருங்க இப்படியான போத்தலில் நாங்கள் வடிவாக போட்டு மூடி வைப்போம். நெஞ்ச நல்ல போத்தல் பார்த்தீங்களா போத்தலும் வேண்டி நான் நல்ல உடையிற என்ன பிசுங்கான் போத்தல் என்ன. இப்போ வந்து இந்த அகப்பியால் போட இயலாது. நாங்கள் சின்ன கரண்டி இப்படி ஒரு அகப்பியால் போடுவோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட பிடிலும் விடலாம். நான் வந்து நான் வந்து எனக்கு வந்து கீழால் எண்ணெய் நிற்குது. இந்த சூப்பராக இருக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல வாசமாக கிடக்கு. பார்த்தீங்களா போத்துக்குள்ளே போட எனக்கு இந்த போத்து காணாதா இதை காட்டுங்க போட்டுட்டு அங்கால போகணும் மாடி பார்த்தீங்களா என்ன இதை வச்சு மூடி விட்டால் காலத்துக்கும் அசையாதா 4 மாங்காயில் ஒரு வருஷம் விரதத்தை கொண்டு போகலாம். சூப்பராக இருக்கு என்ன எனக்கு பார்க்க அப்படியே என்னென்னு சொல்கிறது பார்த்தீங்களா கிணக்க போட்டுட்டேன் என்ன இப்படியே இந்த மாங்காயெல்லாம் நல்லா கிடஞ்சி போச்சா அதெல்லாம் மசிஞ்சு போச்சா நான் இன்னும் மூடி விட இன்னும் நல்லா வரும். இந்த பார்த்தீங்களோ சூப்பராக இருக்குது. இவன் வந்து இதை துடைச்சி போட்டு அப்படியே நாங்கள் பூட்டி வைப்போம். இன்னும் ஒரு போத்தில் போடலாமுங்க. 2 மாங்காய் தான் பட்டினான் நல்லா பொழிஞ்சிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெய் இங்கே பாருங்க அந்த போத்தில் விட்டு அப்புறம் எண்ணெய் இந்த தெரியுதா எண்ணெய் சூப்பராக இருக்கு என்ன இப்படியே சாப்பிடணும். உறவுகளுக்கு இப்போ வேய் ஊற போகுது மாங்காயை கண்ட உடனே. ஓகே உண்மையில் சட்டப்படி ஊறுகாய் எங்களுக்கு வந்திருக்குது. இன்னும் வந்து நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லெண்ணெய் எனக்கு அல்சர் இருக்கிறோடையா நல்லெண்ணெய் இதுக்குள்ள நல்லெண்ணெய் விட வேணும். நீங்கள் தேங்காய் இப்போ விட்டிங்கன்னா யாரும் சாப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உறவுகளே செஞ்சு சாப்பிடுங்க. இப்படியே வைக்க இந்த எண்ணெய் வந்து இப்படி தேங்கி மேலே வந்து நிற்பேன். அதை நாங்கள் இப்போ வந்து கிளக்கி கீழே அள்ளி கொண்டு இருக்க வேண்டியதான். சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் மீதியை மூடி விடுவோம். மூடிட்டு ஓகே நாங்கள் இவ்வளோ வந்தான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். நீங்களும் உறவுகளே இப்படி மாங்காய் இருந்தால் உடனே ஊறுகாய் செய்து வையுங்கோ. மழை காலம் எல்லாம் எடுத்து இதை சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். அதை விட
தேசிப்பழ ஊறுகாயும் இருக்குது தானே, அது டெய்லி நான் போடுறேன் நான் தானே. இன்றைக்கு மாங்காயிலேயும் ஊறுகாய் போட்டு உங்களுக்கு காட்டிட்டோம். வித்தியாசமாக என்னென்ன எல்லாம் செய்யலாமோ எல்லாமே உங்களுக்கு செய்து போட்டு கொண்டிருப்பேன். கண்டிப்பாக அருமையாக இருக்கிறது. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.